நான் என்ன பத்தி சொல்லிக்கிறேன் ஒரு கதை வேணா உங்களுக்கு சொல்றேங்க. ஒரு நாய் அண்ணாமலையார் கிளம்பி வர்ற அந்த அழகு பிடிச்சி போனதுனாலேயோ ஏதோ ஒரு காரணத்துல அந்த கோயிலையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்துச்சு. அருணாச்சல பரம்பொருள் என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் யாரோ ஒரு உண்மையான பக்தனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக அருணகிரி யோகீஸ்வரரா வந்தார். அவர் நடந்து வரும் பொழுது அவருடைய காலடி தூசு திருவடி தூளி இந்த நாய் தலைமையில பட்டுருச்சு. அவர் யாருக்கு அருள் பண்ணணுமோ அந்த பக்தருக்கு போய் அருள் பண்ணாரு. இந்த நாய் அந்த பக்தருக்கு அருள் பண்றத பார்த்துட்டு அந்த பக்தர் காலடியிலையும் வந்து அவருடைய திருவடி தூளியையும் வாங்கிடுச்சு. பெருமான் அந்த பக்தர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகும்போது இந்த நாயையும் கடைக்கண்ணால் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டாரு. பெருமான் கடைக்கண் பட்டும் பட்டு அவருடைய திருவடி தூளி மட்டும் பட்டு இருந்தால் பரம் கிடைத்திருக்கும், அதுல சந்தேகமே இல்லை. பக்தனுடைய திருவடி தூளியும் பட்டதனால் ஈகாமும் கிடைத்தது, பரமும் கிடைத்தது. யாரோ ஒருத்தர் அந்த நாயை கல்லிட்டு அடிக்க அது கியா கியான்னு கத்திட்டே ஓடி போய் எங்கேயோ ஒரு கார்னர்ல உட்காந்துட்டு யூடியூப்லயே அண்ணாமலையாரை பார்த்துட்டு நிம்மதியா இருக்கு. அவ்வளவுதாங்கய்யா என்ன பத்தி நான் வச்சிருக்கிற கதைங்கய்யா. சில பேர் வந்து என்ன பணிவுன்னு சொல்லிக்கலாம், சில பேர் இதை பக்தின்னு இன்டர்பிரட் பண்ணிக்கலாம், சில பேர் இது